கேட்டேன் மேம், டேப்லெட் சொன்னாங்க. ஏன்னா நாங்கள் உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்றதுக்குள்ள we can save the people இல்லையா? அது மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா டெஸ்ட் சார் கேட்டிருக்கிறது உங்களுக்கு சிபிஆர் வந்து சார் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, பேசிக் லைஃப் சப்போர்ட். இது வந்து ரொம்ப எசென்சியலான விஷயம். அதாவது பொதுவாக வந்து காலேஜோ ஸ்கூல்லையோ வந்து என்எஸ்எஸ் இருப்பாங்க, ஸ்கவுட் இருப்பாங்க, ரெட் கிராஸ் இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறது அவங்க மட்டும்தான் அந்தந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இந்த பேசிக் லைஃப் சப்போர்ட் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு கார்டியாக் எமர்ஜென்சியோ இல்லை ஒரு ஃபர்ஸ்ட் எய்டோட நெசசிட்டியோ வந்து எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். நம்ம பக்கத்து வீட்டில் நடக்கலாம், நம்ம வீட்டில் நடக்கலாம், ரோட்டில் நடக்கலாம், ஒரு ஸ்விம்மிங் பூலில் நடக்கலாம், ஒரு பைக்கில் போயிட்டு இருக்கும்போது ஒரு மிஸ்ஹாப் நடக்கலாம். அப்போ இந்த விஷயங்கள் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து WHO இருந்து எல்லாமே இன்சிஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம். இது நம்ம காமாட்சி மெடிக்கல் சென்டர்லேருந்து நாங்கள் வந்து அது வந்து ஒரு சிபிஆர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து நம்ம நடத்தி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம இங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். அது வந்து எப்படி சிபிஆர் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான சார் சொன்னாங்க. அதாவது என்ன செய்யணுன்றது, அதே போல் என்ன செய்யக்கூடாதுன்றதையும் வந்து அதில் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ அந்த விஷயம் வந்து நம்ம மேனேஜ்மெண்ட்டில் பேசிட்டு அந்த ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து இங்கே நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். நாங்கள் டெஃபினட்டாக வந்து அது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னப்பா சார் ஜப்பான்லாம் இருந்தாலும் சொல்றாரு. சாருமே எப்படி வெளிநாட்டில் நிறைய போயிருப்பாரு நினைக்கிறேன், நிறைய ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஏஇடின்னு ஒன்று இருக்கு, ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டிஃபிபிரிலேட்டர் இருக்கு. இது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பாப்புலராக பார்க்கலாம். இப்போ நான் ஜெர்மனியில் ஒரு வாட்டி ஒரு லைவ் ப்ரோக்ராமுக்கு போயிருந்தேன், டிசிஐ ப்ரோக்ராமுக்கு போயிருந்தேன். என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன், மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்லேயே இந்த ஏஇடி இருக்கும். சார் கேட்டார்ல டிஃபிபிரிலேட்டர்ங்கிறது அதுதான். அது பேர் வந்து ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டிஃபிபிரிலேட்டர் சொல்லுவாங்க, ஏஇடி சொல்லுவாங்க. அதுக்கு டாக்டரோ ஸ்டாஃப் நர்ஸோ மெடிக்கல் பர்சனோ தேவையில்லை, யார் வேணா பண்ணலாம். ஜஸ்ட் பேரல்ஸ் அதுலேயே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும், வாய்ஸ் கமாண்டு. ஒரு பேஷண்ட் சார் கேட்ட மாதிரி சடன் கார்டியக் அரெஸ்ட் வந்துருச்சு, பல்ஸ்லெஸ்ஸாக படுத்திருக்காரு அப்படின்னா நீங்கள் 2 பேடல்ஸ், ஸ்டர்னம்ல ஒரு பேடல்ஸ், ஏபெக்ஸ்ல ஒரு பேடல்ஸ் வச்சுட்டீங்கன்னா அதுவே அசஸ் பண்ணும் ரிதமா, ஷாக்கபிள் ரிதமா, நாட் ஷாக்கபிள் ரிதமா. நான் ஷாக்கபிள் ரிதம்னா ஒன்றும் பண்ண முடியாது. சிபிஆர் பண்ணி ஒரு 0%, அது 1% சான்ஸ்லாம் கிடையாது. ஷாக்கபிள் ரிதமா இருந்ததுன்னா அதுவே ஷாக் கொடுங்கன்னு சொல்லும். அதுவே எவ்வளோ ஜூல் கொடுக்கணும். இப்போ டாக்டர் இருந்தால் தான், இப்போ சில அரித்மியாஸ்க்கு 50 ஜூல் ஷாக் கொடுத்தாலே போதும். சில அரித்மியாஸ்க்கு 100 ஜூல் ஷாக் கொடுக்கணும். சில அரித்மியாக்கு 200 to 300 ஜூல்ஸ் கொடுக்கணும். அப்போ அந்த மாதிரி டயத்துலாம் அந்த ஏஇடி மிஷினை அசஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிடும் எவ்வளோ ஷாக் கொடுக்கணும். அது பேர் ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டிஃபிபிரிலேட்டர் சொல்லுவாங்க. அது மெடிக்கல் பர்சனே தேவையில்லை. ஜெர்மனியில் காமனாக பார்க்கலாம், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்க்கலாம், ஜப்பானில் இருக்கா தெரியல எனக்கு. அது வந்து நம்ம இந்தியாவுக்கு வரணும் ஃபியூச்சர். இப்போ நம்ம யங்ஸ்டர்ஸ் மத்தியில் சொல்கிறோம், எல்லாருமே பெரிய ஆளாக ஆக போகிறாங்க ஃபியூச்சரில். அவங்கவுங்க ஒரு இன்ஸ்டிடியூஷனோட ஹெட்டாக இருக்கும்போது அவங்களோட சொந்த செலவுலையோ இல்லை மொத்தமாக வாங்கி, அது ரொம்ப செலவு கிடையாது, அந்த மிஷினை வாங்கி எல்லா இன்ஸ்டிடியூஷன்லையும் வச்சிங்கன்னா எஸ் எ லைஃப் சேவர். ஏஇடி சார் கேட்டதெல்லாம் சொல்கிறோம், ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டிஃபிபிரிலேட்டர். அதுக்கு டாக்டர் யாரும் தேவையில்லை. சடனாக அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க சடனாக விழுந்துட்டாங்கன்னா ரிதம் அதுவே அனலைஸ் பண்ணி அதுவே ஷாக் கொடுக்கும். சார் இப்போ பசங்க ஒரு கொஸ்டின் கேட்டாங்க சார், ஆயில் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வருமாம்ல, எந்த மாதிரி ஆயில் சாப்பிடணும், எந்த மாதிரி ஆயில் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்குறாங்க பசங்க. சார்பா நாங்கள் இந்த கொஸ்டின் இப்போதான் கேட்டாங்க சார். நீங்களே பதில் சொல்லுங்க சார், என்னோட நீங்க தான் மோர் பாலிசி. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ சார் இருக்கும்போது சொன்னாங்கல்ல, டிரான்ஸ்ஃபேட் அந்த மாதிரி இருக்கிற உணவு பழக்கவழக்கங்கள்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். டிரான்ஸ்ஃபேட்னா என்ன அப்படின்னா ஹைட்ரோஜனேட்டட் ஆயில்ஸ். இப்போ பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஹை டெம்பரேச்சரில் பாயில் பண்ணீங்க அப்படின்னா அது மாய்ச்சரில் இருக்க அந்த ஹைட்ரஜன்லாம் அப்சர்வ் பண்ணி அது சேச்சுரேட்டடாக மாறும். இப்போ நல்லா கவனிங்க, வீட்டில் ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறீங்க, அதுக்கு டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும். கடையில் ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றீங்க, அது டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும். ஏன் காரணம் தெரியுமா? கடையில் பண்ணுற ஃப்ரைட் ரைஸ் வந்து ஹை ஃப்ளேமில் பண்ணுவாங்க. இப்படி திருப்பி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வித்தின் கப்பல் ஆஃப் செகண்ட்ல வந்து டக்கு 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 அடிச்சு கொடுப்பாங்க. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபேட் ஃபார்ம் ஆகும். அது என்ன ஆயில் ஊற்றினாலும்
சரிங்களா? ஈவன் சன்ஃப்ளவர் ஆயிலே ஊற்றினா கூட டிரான்ஸ்ஃபேட் ஃபார்ம் ஆகும். அது வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும், பட் உடம்புக்கு ரொம்ப கெடுதி. அதனால என்ன ஆயில் வந்து நார்மலாக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கோகனட் ஆயில். என்ன சார், கோகனட் ஆயில் வந்து ஹை டெம்பரேச்சர் விஸ்டாண்ட் பண்ணும். அதான் அந்த அளவுக்கு டக்குன்னு வந்து ஃபார்ம் ஆகிடாது. ஈவன் ஆலிவ் ஆயில் கூட ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ என்னைய பொறுத்தளவில் வந்து ஒரு ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் ரீயூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? இந்த டிரான்ஸ்ஃபேட் இருக்கிறது எங்கள் சிப்ஸில் இருக்குது, குக்கீஸில் இருக்குது, பேஸ்ட்ரியில் இருக்குது. இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிடுங்க, லைட்டாக சாப்பிடுங்க, நிறையா சாப்பிட வேணாம். அவ்வளோதான். சாருப்பா நான் சொல்லிட்டேன். இந்த ஃபிஷ்ஷில் நிறைய பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி புஃபான்னு சொல்லுவாங்க. பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். அந்த மாதிரி சால்மன் இந்த மாதிரிலாம் ஃபிஷ்லாம் இருக்குது. அதை குழம்பு வச்சு சாப்பிடுங்க, ஃப்ரை பண்ணி சாப்பிட வேணாம். அது ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது மறுபடியும் அதே கதை தான், சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்டாக மாறும். அதே தான் ஹைட்ரஜனேஷன் ஆகும், டிரான்ஸ்ஃபேட்டாக மாறும். ஹை டெம்பரேச்சரில் குக் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க. ரிப்பீட்டட் குக்கிங் மறுபடியும் ஒரு ஆயில அப்பளத்தை பொரிச்சு மறுபடியும் அதவே ஒரு இப்போ வெளியெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ஆயில மாற்றவாங்கன்னு தெரியல. அதே மெயினாக டிரான்ஸ்ஃபேட். சார் என்ன சொல்றாருன்னா, வெளியெல்லாம் ஆயில் யூஸ் பண்றாங்கல்ல, அதை வந்து அப்படியே கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க, ஆர்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ சமோசா ரெடி பண்றாங்க, அது ரெடி பண்றாங்கன்னா ஆயில் ஆர்டர் தீர ஆர்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி ப்ரௌன் பிளாக் என்ன கலர்னே தெரியல, அந்த மாதிரி ஒரு கலர்ல இருக்கும், அந்த ஆயிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து குக் பண்ண பொருள்லாம் சாப்பிடும்போது இந்த ஹார்ட் வந்து அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு, உள்ள பிளாக் ஆக வாய்ப்பு இருக்கு, நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சார் சொல்றாரு. பாத்துக்கங்க அதை. சரிங்களா ஸ்டூடெண்ட்? டெய்லி ஒரு 1/2 hour எக்ஸசைஸ் பண்ணிருங்க. ஒரு 4:30 மணிக்கு எந்திரிச்சு பழகுங்க, காலையில 9:30 மணிக்கு தூங்கி பழகுங்க. தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி செல்போன் பார்க்காதீங்க. எந்திரிச்சு 1 மணி நேரம் கழிச்சு செல்போன் பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. இதெல்லாம் போக உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம். நீங்க 9:30 மணிக்கு தூங்கி 4:30 மணிக்கு எந்திரிச்சாலே பல நோயிலும் தப்பிச்சுக்கலாம். ஒரு 7-8 மணி நேரம் கரெக்டாக அந்த ஸ்லீப் பேட்டர்னை மெயின்டைன் பண்ணாலே போதும். நைட்டு ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும், பீனியல் கிளாண்ட்லேருந்து மெலட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன். அது இருந்தால் அதெல்லாம் நிறைய ஆன்டி ஆன்சைட்டி ஆன்டி ஸ்ட்ரெஸ் எஃபெக்ட்லாம் அதுக்கு இருக்குது. அது வந்து நீங்கள் வந்து நைட்டு தான் ஜென்ரேட் பண்ண முடியும். அதை பார்த்துக்கங்க. அதை ஸோ கரெக்டாக 9:30 மணிக்கு தூங்கி 4:30 மணிக்கு எந்திரிங்க. அப்படி ஒன்று நீங்கள் 12 மணி வரைக்கும் படிச்சு பெரிய ஆக வேணாம். 9:30 மணிக்கு தூங்குங்க, 4:30 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறத படிங்க. இல்லை 4:30 மணிக்கு எந்திரிச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக 9 மணிக்கு தூக்கம் வந்துடும் மேடம். ஏன்னா அந்த டயர்ட்னஸ் இருக்கும். ஒரு 1/2 hour உடம்பு எக்ஸசைஸ் கொடுங்க. நல்லா கேளுங்க. வாக்கிங் வந்து அது பெனிஃபிட் தராது. வாக்கிங்கோட ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ், கொஞ்சம் பாடியெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணி